மேடைக்கு வரவேற்க அன்போடு வேண்டுகிறோம். எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஹால் எக்கோவாக இருக்கிறதால வால்யூம் ரொம்ப குறைவாக இருக்கும். ரெண்டாவது, நான் ஸ்பீடாக பேசக்கூடாது. ஸ்பீடாக பேசினா ஒரு வார்த்தை மேலே இன்னொன்று ஓவர்லேப் ஆகி உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கிறது கஷ்டம். அதனால் நான் மெதுவாக பேசுகிறதால எனக்கு ஒரு வருஷத்துலேயே 3 வயசு ஆகிட்டதா நினைக்கக்கூடாது. ஒரு வருஷத்தில் 1 வயசு தான் ஆகும். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம், வாழ்த்து. ஆனந்தத்தோடு நான் நெருங்கிய தொடர்புடையவன். தம்பி செல்வகுமார் உள்ளிட்ட அனைத்து நண்பர்களிடத்திலும் நெருக்கமான பாசமுடையவன். இன்று இந்த விழாவிலே கலந்து கொள்கிற மரியாதைக்குரிய திரு விஷ்ணு பிரசாத் தொழிலதிபர் அவர்கள், கல்லூரி முதல்வர் திரு பழனிக்குமார் அவர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கல்வி நிறுவனத்தினுடைய தாளாளர், என்னுடைய மிகுந்த மரியாதைக்குரிய நண்பர், அவருக்கு என்னுடைய வணக்கங்களையும் தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் ஒரு பிரகாசமான எதிர்காலம் அமைய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு உரையை தொடங்குகிறேன். நான் மெதுவாக பேசுகிறேன். 2 காரணம். வால்யூம் வச்சுட்டா எக்கோ வந்துடும். எக்கோ வந்தால் என்ன அர்த்தம்? எனக்கு எதிரொலியாக என் வார்த்தையே இருக்கும். உலகத்தில் யார் வேணாலும் என்னை எதிர்க்கலாம், நானே என்னை எதிர்த்தா வளர முடியுமா? அதனால நான் மெதுவாக பேசுகிறேன். முடிஞ்சு போச்சு. வாழ்க்கையில் ஏதோ ஒரு நோக்கம், அந்த நோக்கத்தை அடைவதில் சில சிரமங்கள், அதுக்கு போராடுற போது சில சந்தோஷங்கள், அப்படி இப்படியுமா சில உறவுகள், அப்பா அம்மா அண்ணா அக்கா பெரியப்பா சித்தப்பா மாமா நண்பர்கள், எதிர்க்கிறவர்களை விட சிறந்த உறவினர்கள் நமக்கு வேறு யாருமே கிடையாது. ஏன்னா அவங்க தான் நம்மளை கூர்மையாக்கிக்கிட்டே போவாங்க. அதனால் எதிர்க்கிறவர்களும் நமக்கு எதிர்த்தரப்பில் இருக்கிற உறவினர்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளணும். வாழ்க்கையில் இப்படி நிறைய பேரை வாழ்க்கையில் நாம் சந்திக்கிறோம். ஆனால் ஒரு விஷயத்தில் நாம் ரொம்ப தெளிவாக உறுதியாக இருந்துட்டா அடைய முடியாத வெற்றிகளை எல்லாம் சுலபமாக அடையலாம். திருவண்ணாமலையில் ரமணர்னு ஒருத்தர் இருந்தார். அதிகம் பேசலை. சாமியார்களே அதிகம் பேசக்கூடாது, அது ஊருக்கே நல்லது, உலகத்துக்கே நல்லது. ரமணர் ரொம்ப குறைவாக பேசுவார். அந்த ரமண மகரிஷி உட்கார்ந்திருந்தார் மரத்தடியில். அவரை பார்க்க வர்றவங்க பழங்கள்லாம் வாங்கிட்டு வருவாங்க. பெரிய மனுஷனை பார்க்க போகும்போது வாழைப்பழம் அது மாதிரிலாம் நிறைய வாங்கிட்டு போவாங்கல்ல. அது மாதிரி வாழைப்பழம் அது இதுன்னு தட்டு தட்டாக வாங்கிட்டு வந்து மரத்தடியில் உட்கார்ந்துருக்கார் ரமணர். திருவண்ணாமலையில் இன்னொரு விசேஷம் என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரே குரங்காக இருக்கும், ஏகப்பட்ட குரங்காக இருக்கும். இந்த குரங்கெல்லாம் மரத்து மேலே உட்காந்துக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்கும், எப்போ இந்த பழத்தை தூக்கிட்டு போகலான்னு. அதுக்குன்னே ஒரு ஆளை போட்டாங்க. நீள குச்சியை கொடுத்து இந்த தட்டு பழம் எல்லாத்தையும் இப்படி விரட்டுறது தான் வேலை. குரங்கு கிட்டக்க வராதபடி குச்சியை பார்த்தாலே குரங்கு பயப்படும். அந்த குச்சியை அப்படியே வச்சு குரங்கை விரட்டிக்கிட்டே இருக்கிறான். இந்த மாதிரி விரட்டிக்கிட்டே இருந்தவன் ஒரு அரை செகண்டு தூங்கிட்டான். எவ்வளோ நேரம்? அரை செகண்டு. அவனை அறியாமல் அப்படி கண்ணை மூட்டான். நான் பேசும்போதே உங்களுக்கு ஒரு தூக்கம் வருமே, அதே மாதிரி.
அப்படி தூங்கிட்டான். ஒரு அரை செகண்ட் அப்படி தூங்கிட்டான். டப்புன்னு ஒரு குரங்கு வந்து ஒரு சீப்பு வாழைப்பழத்தை தூக்கிடுச்சு. அந்த வாழைப்பழத்தை தூக்கிட்டு அந்த குரங்கு ஓடுது. இவன் குச்சியால அந்த குரங்கு அடிக்கிறதுக்கு ஓடுறான். அப்ப ரமணர் சொன்னார், நில்லு, அது வேலையை அது கரெக்டா பார்த்தது, நீ தான் உன் வேலையை சரியா பார்க்கல. தப்பா பார்த்த ஒன்ன அடிக்கணுமா, கரெக்டா பார்த்தா அதை அடிக்கணுமான்னு கேட்டது. அது வேலையை அது கரெக்டா பார்த்தது. குரங்குக்கு வாழைப்பழத்து மேலேயே கண்ணு. அதை எப்ப எடுக்கலாம், எப்படி எடுக்கலாம், 10% அதுலயே கவனம். காப்பாற்றணும்னு உட்கார்ந்துருந்த இவன் தான் அரை செகண்ட் கோட்டை விட்டான். கரெக்டா அது வேலையை அது முடிச்சு போச்சு. இதுக்கு டெக்னிக்கல் பேர் என்ன தெரியுமா? லட்சிய திருஷ்டி. நம்முடைய நோக்கம் என்னவோ 100% அதிலேயே கவனமா இருக்கிறது. அந்த குரங்குக்கு இருந்த லட்சிய திருஷ்டி குரங்குலேந்து வந்த நமக்கும் இருந்தா நாம ஜெயிக்கிறது சர்வ நிச்சயம். என்ன விஷயம் நம்ம நோக்கம்? ஸ்கூலுக்கு வந்தோமா, படிக்கிறதுக்கு வந்தோம். காலேஜுக்கு வந்தோமா, படிச்சுட்டு வேலை கிடைக்கிறதுக்கு வந்தோம். எந்த இடத்துக்கு வந்தோம், என்ன நோக்கத்துக்கு வந்தோம்? பல பேருக்கு பூமிக்கு ஏன் வந்தோம்னு தெரியலையே. நம்ம எதுக்கு வந்தோம், என்ன நோக்கத்தை செய்யணும், எந்த காரியத்தை செய்யணும்? அந்த லட்சிய திருஷ்டி. இதை நீங்க வாழ்க்கையில வகுத்துக்கிட்டீங்க, வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த வகையிலும் நாம தோல்வி அடைவதற்கு வாய்ப்பு இல்லை. நீங்க ஏதோ ஒரு வகையில அதிர்ஷ்டசாலிகள், ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் துன்பமும் உடையவர்கள். உங்க குடும்பம் ஒருவேளை உங்களை பார்க்கறதுக்கு வாய்ப்பில்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது ஒரு துன்பமா இருக்கலாம். ஆனா உலகமே உங்க குடும்பம்ங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா கூட உங்களுக்கு இருக்கலாம். ஏன்னா இது உலகமே உங்க குடும்பம். நீங்க நல்லா இருக்கணும், நீங்க படிக்கணும், நீங்க நல்ல மதிப்பெண் வாங்கி நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாரிச்சு உங்க அப்பா அம்மாவை இல்ல உங்க குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு கவலைப்பட யாரோ ஒரு 10 பேர் இந்த உலகத்துல இருக்கிறாங்க அப்படின்னா இன்னும் அதனாலதான் இந்தியாவில் சரியா மழை பெய்யுது அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல ஜெயிச்சவங்க எல்லாம் எல்லாமே பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், சரியா கிடைச்சி ஜெயிச்சாங்கன்னு சொல்றதுக்கு இல்லை. 2 நோபல் பிரைஸ் வாங்கின பொம்பளை உங்களுக்கு தெரியும் யாருன்னு. அந்த 2 நோபல் பிரைஸ் வாங்கின பொம்பளை பிரான்ஸ்ல படிக்க போறா. அந்த அம்மா ஊரு போலந்து, வார்சா. அவங்க ஊர்ல பொம்பளைங்க படிக்க கூடாது. எவ்வளவு நல்ல ஊர் பார்த்தீங்களா? ஒரு ஸ்கூலுக்கு மேல காலேஜில் எல்லாம் பொம்பளைங்க படிக்க கூடாது அப்படின்னு ஒரு கோட்பாடு வச்சிருந்தாங்க. பொம்பளைங்க படிக்க கூடாதுங்கிற கோட்பாட்டை இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்க சில பைத்தியக்காரன் உலகத்தில் இருக்கலாம். பொம்பளைங்க எல்லாம் படிக்கவே கூடாது அப்படின்னு. அந்த ஓல்டு ஸ்கூல் ஆஃப் தாட், அவன் அந்த அம்மா பிறந்த வார்சால போலந்து அந்த அரசு முறையில் பொம்பளைங்க படிக்க கூடாது. அவளுக்கும் அவங்க அக்காளுக்கும் படிக்கணும்னு ஆசை. வறுமை. பிரான்ஸுக்கு வர்றாங்க. முதல்ல 3 சேலஞ்ச் அவளுக்கு. என்ன? சாப்பாடு கிடையாது, பணம் கிடையாது படிக்கிறதுக்கு. போலந்துலேருந்து வந்திருக்கிறா. பிரான்ஸ்ல பாடம் சொல்லி கொடுக்குற எல்லாரும் பிரெஞ்சில் தான் பேசுவான். இங்கிலீஷ்காரனை விட மொழியில ரொம்ப வெறி உடையவன் பிரெஞ்சுக்காரன். இங்கிலீஷ்காரங்க கூட வேற மொழி பேசுவாங்க போனா போதுன்னு. பிரான்ஸ்காரன் பிரெஞ்சு தவிர வேற மொழி பேச மாட்டான். பிரெஞ்சில் தான் பாடம் சொல்லி கொடுப்பான், வேகமா சொல்லி கொடுப்பான். வறுமை. அந்த மேரி கியூரி படிக்கிறா. ஒரு வீட்டில் தங்கறதுக்கு இடம் இல்லை. மாடிப்படிக்கு மேல ஒரு பரண் மாதிரி ஒரு இடம், சின்ன இடம், அதுதான், அவ்வளவுதான். நம்மூர் குளிர் இல்லை. நம்மூர் குளிர்லாம் சாதாரணமானது. அவங்க ஊர் குளிர் எப்படின்னா 3 டிகிரிக்கு போகும். எப்படி தாங்கிறது? நீங்க டெல்லிக்கு போனாலே உங்களுக்கு தெரியும், குளிர்ல போத்திக்கிறதுக்கு ரஜாய், அது கிட்டத்தட்ட நாம படுத்துக்கிற மெத்த மாதிரி இருக்கும். படுத்துக்கிற மெத்தையை போத்திக்கிட்டு படுத்துக்கிறது தான் டெல்லியிலுடைய குளிரோட கொடுமை. அந்த ரஜாய் இல்லாம டெல்லியில தூங்க முடியாது. பிரான்ஸ்ல எப்படி தூங்க முடியும் 3 டிகிரியில? அவளுக்கு போர்வை கிடையாது. நம்புவீங்களா? அவகிட்ட இருக்கிற எல்லா துணிமணியும் எடுத்து உடம்போட சேர்த்து போத்திட்டு அந்த குளிர்லேருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு அவளுடைய உடம்புல அத்தனை துணிமணியும் மேலே தூக்கி போட்டுக்கிட்டு குளிர்லேருந்து காப்பாற்றிக்கிட்டா. போர்வை கிடையாது.
அவளுக்கு சாப்பாடு வசதி கிடையாது. ஒரு பிரெட்டு, ஒரே ஒரு நாள் அவளுக்கு விருந்துன்னு பேரு. என்ன விருந்து அன்னைக்கு? பிரெட்டோட ஒரு ஆம்லெட் சேர்த்து சாப்பிட்டா அவளுக்கு விருந்துன்னு பேரு. பிரெட்டோட ஒரு ஆம்லெட் சேர்த்து சாப்பிட்டுட்டா அவளை பொறுத்த வரைக்கும் அது ஃபீஸ்ட், விருந்து. கையில காசு கிடையாது. ஆனா மறக்காதீங்க, இந்த சாப்பாடு இல்லைங்கிறது பெருசா இல்லை. இந்த உலகத்துல 2 முறை நோபல் பரிசு பெற்றாருங்கிற சாதனை தான் மேரி கியூரி என்ற பெண்மணியை உருவாக்கி இருக்கிறது. அதனால நமக்கு ஒண்ணு இல்லைங்கிறது பெரிய விஷயம் இல்லை. இன்னைக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, நீங்க இருந்தா இருந்ததை வச்சு ஜெயிச்சா சந்தோஷம், இல்லாம ஜெயிச்சா இல்லாமலும் ஜெயிக்க முடியுங்கிறதுக்கு நான் தான் அடையாளம் அப்படிங்கிற ஒரு ஒரு புள்ளியா நீங்க மாறுறீங்க. இருந்து ஜெயிக்கிறதும் சரி, இல்லாம ஜெயிக்கிறதுங்கிறது அதை விட நல்ல பழக்கம். அதனால அதை நோக்கி நாம போறோம் அப்படின்னு மகிழ்ச்சி அடையணும். இதுக்கு வயசெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. நம்மளோட வயசுல இதெல்லாம் சாதிக்க முடியுமா? இப்போ இவங்க டீம் இருக்காங்களே, ஆனந்தமோட டீம் இருக்கு, இவங்க எல்லாருடைய ஆவரேஜ் வயசு என்ன? 30, 32. அது கூட இப்பதான் அவங்க 25 வயசுலேருந்து சர்வீஸ்ல இருக்கிறாங்க. எனக்கு தெரியும் அவருடைய அத்தனை பேர் சர்க்கிள் நீங்க பாத்தீங்கன்னா 30, 35 வயசு தான் அதிகபட்சமா இருப்பாங்களே. கிழவனே 35 வயசா தான் இருப்பாங்க. இது எதுக்கு சொல்ல வர? இந்த வயசுலயும் நம்ம சேவ் பண்ணணும், சர்வ் பண்ணணும், உலகத்துக்கு நல்ல காரியம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வேட்கையோட இருக்காங்க. சாதிக்கிறதுக்கு வயசெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இந்த நாட்டை ஒரு சாபக்கேடு, எல்லா மனுஷங்கிட்டையும் பாராட்டுறதுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கு, திட்டுறதுக்கு 10 குவாலிட்டி இருக்கு. ஒரு மனுஷனை திட்டுறதுக்கு 10 விஷயம் இருக்கும், ஆனா பாராட்டுறதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கும். புத்திசாலியா இருக்கிறவன் பாராட்டுறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் தான் கத்துக்கணும். முட்டாள்கள் தான் திட்டத்துக்கு இருக்கிற 10 விஷயத்தை எடுத்து வச்சு விலாவாரியா பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த நாட்டு யூடியூபை எடுத்து பார்த்தீங்கன்னா திட்டத்துக்கு இருக்கிற 10 பாயிண்ட்டையும் வெக்கங்கட்டனை எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறான். பாராட்டுறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு பாயிண்ட்டை எவனுமே பேச மாட்டேங்கிறான். வாழ்க்கையில பாராட்டுறதுக்கு இருக்கிற ஒரு விஷயத்தை நாம எடுத்துக்கணும். இப்ப திப்பு சுல்தானுடைய விழா நடந்தது. அவர் நல்லவரா, கெட்டவரா, முஸ்லீம் விரோதியா, இந்து விரோதியா, அவர் அப்படியா, இதையே எல்லாரும் பேசுறான். ஆனா திப்பு சுல்தான் நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், ஒரு ஆச்சரியமான விஷயம். கலோன் ஸ்மித் அப்படிங்கிறவன் 50,000 பேரை வச்சு படையை எதிரில் நின்ன போது, 50,000 பேரோட அவர்களுடைய படை நிற்கிற போது, திப்பு சுல்தான் ஜெயித்த போது அவனுடைய வயது வெறும் 15. வெறும் 15. 50,000 பேரோட ஒரு ஆங்கில தளபதி படையோட வந்து நிக்கிறான். 15 வயசுல ஒருத்தன் ஜெயிச்சு காட்டுறான் அப்படின்னா அவங்ககிட்ட இருக்கிற கெட்ட விஷயத்தை பத்தி நமக்கு என்ன கவலை? நீங்க கத்துக்க வேண்டியதை மட்டும் கத்துக்கணும், எடுத்துக்க வேண்டியதை மட்டும் எடுத்துக்கணும். யார்கிட்ட வேணாலும் தாண்டி சிந்திக்கணும். யாரோ சொல்றதை மட்டும் நம்ம கேட்டுக்கிட்டு கூடாது. நாம அதுல இருந்து என்ன கொள்முதல் பண்ணலாம், நமக்கு அதுல இருந்து அடைய வேண்டியது என்ன, அதை மட்டும் யோசிக்கணும். ராமகிருஷ்ணரை டெய்லி வந்து ஒருத்தன் திட்டுவான். பகவான் ராமகிருஷ்ணரை டெய்லி வந்து ஒருத்தன் திட்டுவான். அவர் ஒண்ணுமே பதில் சொல்ல மாட்டார், கம்முன்னு பேசாம உட்கார்ந்து இருப்பார் ஒரு பாட்டுக்கு. அவன் போயிடுவான். அவன் செத்து போயிட்டான் ஒரு நாள். அதை வந்து சொல்றாங்க, எங்க தினம் வந்து உங்களை திட்டிட்டு போவான்ல ஒருத்தன், கண்ணா பின்னான்னு, இங்க அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு. அவர் என்ன அடையாளம் சொன்னார் தெரியுமா அதுக்கு? யாரு என்ன தினம் என்ன திட்டுறானே அந்த அயோக்கிய பயலான்னு கேட்கல. ராமகிருஷ்ணன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யாரு கருப்பு கரை போட்டு அழகா நல்ல விளவிளேன்னு வேஷ்டி கட்டிக்கிட்டு வருவானே அவனான். என்ன அர்த்தம்? திட்டினது அவருக்கு மறந்து போச்சு. அவன் அழகான வெள்ளை வேஷ்டி கருப்பு கரையோட கட்டிக்கிட்டு வந்த காட்சி ஞாபகத்தில் இருக்கு. யாரிடமிருந்தும் நல்லதை மட்டும் வரவு வையுங்கள், அவர்களது தீமைகளை அப்போதே மறந்து விடுங்கள், உங்கள் வாழ்க்கை செழுமையுடையதாக இருக்கும். என்னமோ போறான், தப்பா இருக்கிறான், யாரோ என்னமோ தப்பு பண்றான், நம்ம அப்பனே குடிக்கிறான், இல்ல என்னமோ தவறு பண்றான், சொசைட்டில எத்தனையோ அநீதி நடக்குது, எல்லாத்தையும் மனசுல வர வச்சுட்டு நாம ஏன் கஷ்டப்படணும்? இருக்கிறதுல நல்லது என்ன, நல்லது என்ன, நல்லது என்ன, நல்லது என்ன, நல்லது என்ன, கொண்டா நான் கொள்முதல் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். இதை மட்டும் நீங்க கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அது வாழ்க்கையில் நமக்கு மிகப்பெரிய விஷயம். ஒரு டிவி டிராமால நான் பார்த்த ஒரு டயலாக் சொல்றேன் பாருங்களேன். ஒரு குழந்தை பார்க்கில் உட்கார்ந்துருக்கும், ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு 7 வயசு இருக்கும், பார்க்கில் உட்காந்துருக்கும். ஒரு 8 வயசு பொண்ணு வந்து உட்காந்து, என்ன பார்க்கில் தனியாக உட்காந்துருக்க, ஸ்கூல் முடிஞ்சு யூனிஃபார்மோட இருக்க, ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போக வேண்டிய நேரம், போலையா அப்படின்னு கேட்கும்.
இல்லை எங்கள் அம்மா என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க, படிங்கிறாங்க, அடிக்கிறாங்க, என்னை ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. இப்போ கூட வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மா என்னை திட்டுவாங்க. என் கஷ்டம் என்னன்னு எனக்கு தான் தெரியும், உனக்கு எப்படி தெரியும்? எங்கள் அம்மா இப்போ வீட்டுக்கு போனால் திட்டுவாங்க அப்படின்னு அந்த குழந்தை சொல்லும். அதுக்கு அடுத்த குழந்தை ஒரு வார்த்தை சொல்லும், பரவாயில்ல, உனக்கு திட்டுறதுக்காவது ஒரு அம்மா இருக்காங்க, எனக்கு திட்டுறதுக்கும் ஒரு அம்மா இல்லை. என்ன, திட்டுறதுக்கு கூட ஒரு அம்மா இல்லை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திட்டுற அம்மா இருக்கிறது பெருசா, திட்டுறதுக்கு கூட ஒரு அம்மா இல்லாத நிலை பெருசா? வாழ்க்கையில எது சோகமயமானது? நமக்கு என்ன பாசிட்டிவா இருக்குன்னு தான் நம்ம யோசிக்கணுமே ஒழிய, என்னென்ன இல்லைன்னா உட்காந்து பட்டியல் போடுறது வாழ்க்கையில் என்னென்ன இருக்குங்கிறத பட்டியல் போடணும். நாம் எப்படி நம்முடைய வடிவமைத்துக் கொள்வது, நம்முடைய திறமையை நாம் எப்படி உயர்த்தி கொள்வது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சில சமயத்தில் நமக்கு இருக்கிற திறமை அதை சரியா பயன்படுத்தணும்னா சாதாரணமான விஷயத்தை கூட ஒரு உயர்ந்த விஷயமா நம்ம மாற்றிட முடியும். ஒருவேளை நம்ம நினைக்கிற காலேஜில் நமக்கு சீட் கிடைக்காம போயிடலாம். இந்த காலேஜில் படித்தா நல்லது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அந்த காலேஜ் நம்ம கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த இடத்துல வேலைக்கு போனால் பரவாயில்லைன்னு நினைக்கலாம், அது நமக்கு கிடைக்காம போகலாம். இதெல்லாம் கிடைச்சா நான் இன்னும் என்னை ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லலாம். கரெக்ட், அதெல்லாம் அமையலை. என்ன பண்ணலாம் வாழ்க்கையில்? நான் என்னுடைய புத்தகத்தில் ஒரு வரி எழுதியிருந்தேன், என்னுடைய கட்டுரை நம் வாழ்க்கை நம் கையில்னு ஒரு புத்தகம். அதில் நான் ஒரு வார்த்தை எழுதியிருந்தேன், வாசிக்க தெரியாதவன் வாசிக்கிற போது வீணை கூட வெறும் விறகாக ஆகிவிடுகிறது. வாசிக்க தெரியாதவன் வாசிக்கிற போது வீணை கூட வெறும் விறகாக மாறிவிடுகிறது. வாசிக்க தெரிகிறவன் கையில் கிடைக்கிற போது காட்டு மூங்கில் கூட கண்ணனுடைய புல்லாங்குழலாக மாறிவிடுகிறது. நல்ல வீணையே கொடுத்தா கூட இந்த பயலுக்கு சுருதியே சேரல, இவனுக்கு வாசிக்க தெரியாது அப்படின்னா அந்த வீணை விறகு தானே. காட்டில் இடையன் உட்காந்துக்கிட்டு அழகாக ஒரு மூங்கில உடைச்சு ஓட்ட போட்டு வாசி காட்டுறான் அப்படின்னா ஒரு காட்டு மூங்கில் கூட கண்ணனுடைய புல்லாங்குழலாம் மாறி போச்சு. நீங்க நினைக்கிற கருவி கிடைக்காம போலாம், நீங்க நினைக்கிற வாழ்க்கை அமையாம போலாம். ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும், நாம நினைக்கிற வாழ்க்கை கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் வாழ்க்கையை நாம் மகிழ்ச்சியா நடத்த முடியும் அப்படிங்கிற தெளிவோட நம்முடைய மன உறுதியையும் சிந்தனையையும் நாம வளர்த்துக்கணும்.